எப்போ வந்து நம்ம ஒரு பெரிய பிசினஸ் எஸ்டாப்லிஷ்மெண்ட்ட உருவாக்கணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் வந்துச்சு? அதாவது எல்லாமே பெருசு ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி விஷன்ல எப்பவுமே அது பெருசா உருவாகுறது இல்லைங்க. நம்ம ஒரு விஷயத்த சின்ன சின்னதா நம்ம கமிட்மென்ட்டோட நான் வந்து ரூ. 300 ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கி குடுக்க ஆரம்பிச்சேன். டிக்கெட் வாங்கி குடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு டிராவல் ஏஜென்சி ஆரம்பிச்சோம். டிராவல் ஏஜென்சில 1 டிக்கெட் ஆச்சு, 10 டிக்கெட் ஆச்சு, 100 டிக்கெட் ஆச்சு, 1000 டிக்கெட் ஆச்சு. அப்ப டிராவல் ஏஜென்சி ஒரு கார்ப்பரேட்டா மாறுச்சு. அப்ப அதுல ஒரு டிசிஷன் வரும்போது, அதுலருந்து அவுட்கம்ம விடாம வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு முடிவு பண்ணி, அதிலிருந்து உருவாக்கப்பட்டது என்ன பண்ணுமோ ரியல் எஸ்டேட் நாங்க லேண்ட் வாங்கி குடுக்குறோம். அந்த கனெக்ஷன்ஸ யூஸ் பண்ணி பண்ணோம். அப்ப அதுலேருந்து யூஸ் பண்ணி லைசனிங் பண்ணேன். லைசனிங்லேருந்து பிஎம்சி பண்ணேன். பிஎம்சிலேருந்து இன்னைக்கு உருவானது தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு புரமோட்டர் கம்பெனி தவிர சார், எடுத்தோனே என்னோட புரமோட்டர் கம்பெனி தான் என்னோட கோலான்னு கேட்டா கிடையாதுங்க. ஆ. ஸோ ஸ்டார்ட் ஸ்மால், ட்ரீம் பிக், பட் கோ கன்சிஸ்டன்ட்லி. ஓகே. ஸ்டார்ட் ஸ்மால், கோ பிக், பி பி கன்சிஸ்டென்ட். ஸோ கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டென்ட்டா ஆனா இந்த கன்சிஸ்டன்சி தான் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன சிக்கலா இருக்கு. எனக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா பாசிட்டிவா புரோகிரஸ் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், நான் அடுத்து அடுத்துன்னு போவேன். பட் எனக்கு ஒரு தொய்வடைகிறப்போ, எப்படி அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வெளியில வர்றது? அதாவது சார், ஃபெயிலியர்ஸும், அவமானம், அசிங்கம் இதெல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு மோட்டிவேஷன். நெறைய பேர் நெனச்சுக்கிறாங்க சக்சஸ் தான் மோட்டிவேஷன்ட்டு. சக்சஸ் இஸ் நாட் மோட்டிவேஷன். சக்சஸ் தேவ to boost us. But we will learn from failures, insults, and backstraps. This gives us the greatest lessons in life to get achievements. ஸோ